இப்ப பாரு, அண்ணனும் நோக்கினான், அவளும் நோக்குவாள் பாரு. அட ஆமாடி சுபி, எப்படி? அதெல்லாம் அப்படிதான் சுபி. வர வர நீயும் காமெடியில இருந்து காதலுக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டு வரேடி. நினைச்சாலும் சுகந்தானம் இது இருக்கும் நெஞ்சமடி கண்மணி. அசர்ற மாதிரி இல்லையே. சீனியர் சீனியர் என்ன நடக்குதுங்க சீனியர்? இது வரைக்கும் நல்லா தான் நடந்துட்டு இருந்தது. இதுக்கப்புறம் தான் என்ன நடக்கும்னு தெரியல. அது நீங்க தான் சொல்லணும் சீனியர். ஆமா, இவ்வளவு நேரம் நடந்தது எங்களுக்கு தெரிஞ்சது. இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. என்னென்ன நடக்குது? இது வரைக்கும் நடந்தது நீங்க பாத்தீங்களா? இனிமே நடக்க போறத நான் பாத்துக்கிறேன். சரி, நீங்க 2 பேரும் பஸ்ஸுக்கு போங்க. அவள நான் தூக்கிட்டு வரேன், போங்க. சீனியர், நீங்க இப்ப என்னமோ சொன்னீங்க, ஆனா அது எங்க காதுல தப்பா விழுந்தது சீனியர். ஆமாண்ணா, இப்ப நீ என்னமோ சொல்லிருக்க, ஆனா அது எங்க காதுல பாரு தப்பா விழுந்திருக்கு. என்னண்ணா சொல்ல? மறுக்கா சொல்லுண்ணா. தப்பான எப்படி விழுந்தது? அது ஒண்ணு சீனியர், நீங்க ஸ்ரீய கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருப்பீங்க, ஆனா அது பாருங்களேன் எங்க காதுல தூக்கிட்டு வரேன்ற மாதிரி விழுந்தது. நீங்க கரெக்டா சொல்லிருக்கீங்க, எங்க காதுல தான் தப்பா விழுந்திருக்கு. தப்பாலாம் விழல, கரெக்டா தான் விழுந்திருக்கு. கூப்பிட்டு பாப்பேன், வந்தா கூட்டிட்டு வருவேன், இல்லைன்னா தூக்கிட்டு தான் வருவேன். நீங்க போங்க. மேடம் எப்படி கூட்டிட்டு வரணும், எப்படி தூக்கிட்டு வரணும்னு எனக்கு தெரியும். நீங்க 2 பேரும் போங்க. அப்படி சுபி, அப்ப நம்ம காதுல கரெக்டா தான் விழுந்திருக்கு. நம்ம தான் தப்போன்னு நினைச்சிட்டோம். அப்படிதானே பர்வீன்? அதான், அதேதான். சரி, இதுக்கப்புறம் நமக்கு இங்க எந்த வேலையும் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம போலாமா? பர்வீன், சுபி போகாதீங்க, இங்கே இருங்க. சுபி, பர்வீன் கிளம்புங்கன்னு சொன்னேன். அங்க பஸ் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, கிளம்புங்க. ஏண்டி சுபி, நம்ம போய்தான் ஆகணுமா என்ன? ஆமாடி பர்வீன், கண்டிப்பா போகணும். போயிடலாமா? போலாமே, கதவுக்கு பின்னாடி தானே, வா போயிடுவோம். அதான், அதேதான். முடி கதவுக்கு பின்னாடியே நிப்போம். என்னதான் இங்க லவ் ஓடுதுன்னு நம்மள பாக்கணும்ல. ஸ்ரீயை வச்சுக்கிட்டு லவ் ஓடுறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. ஆனா சீனியர் அப்படி என்னதான் பண்றாருன்னு நான் கண்டிப்பா பாக்கணும். அதுக்காக தான் இப்படி. உனக்கு எப்படி? எனக்கும் ஆசை இருக்கும்ல, என் அண்ணன் எப்படிதான் லவ் ஓட்டுறாருன்னு பாக்கணும்ல. அதனால நானும் இப்படி. சரி வாய மூடு, நம்ம பேசுறத அவங்க கேட்க கூடாதுல. அமைதியா படத்தை பார்ப்போம். நினைக்க வைத்தாய், அடிக்கடி என்னுடன் சிலிக்க வைத்தாய். முதல் பார்வை நெஞ்சில் எங்கும் உயிர் வாழுமே, உயிர் வாழுமே. ஆண்டு 100 நீயும் நான் சேர்ந்து வாழ வேண்டும். ஆண்டு போன கவிகள் நம்மை மீண்டும் பாட வேண்டும். காதலுக்கென்றும் ஜனகணமன இல்லை. என்ன இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ போ சக்தி. போயிட்டு நீ என்ன பண்ண போற? நான் என்னமா பண்றேன், உனக்கு என்ன? என்னடி எனக்கு என்னன்னு கேட்க? எனக்கு தான் எல்லாம். இங்க பாரு, ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன், கோவப்படுத்தாத. வா, நம்ம வெளியில சுத்தி பார்க்க போனோம், வா போலாம். வா. இல்ல, நான் வரல. ஏன் வரல? அது அது எனக்கு ஃபீவர், அதான் வரல. சக்தி, இப்ப எதுக்கு பக்கத்துல வர? போ சக்தி. ஃபீவர்னு சொன்னா இப்ப எப்படி இருக்கு? எப்ப இந்த ஃபீவர்? ஏன் என்கிட்ட எதுவும் சொல்லல? அது சரியாயிடுச்சு, இப்ப ஃபீவர் இல்ல. நீ தள்ளிப்போ சக்தி. இங்க பாருமா, இப்ப ஃபீவர் எப்படி இருக்கு? இங்க வா, பக்கத்துல வா, நான் எப்படி இருக்குன்னு பாக்குறேன். டெம்பரேச்சர் பரவாயில்லையா? இங்க வாடி. அத சொல்றேன், எனக்கு இப்ப ஃபீவர் இல்ல, நீ பக்கத்துல வராத. என்னடி உனக்கு என்னதாண்டி பிரச்சனை? ஏய், நைட்டு எனக்கும் ஃபீவர் ஆமா, எனக்கு தெரியாது. பாத்தியா, உனக்கு எனக்கும் ஒரே மாதிரி இருக்கு. இதுக்கு பேர் தான் சக்தி. நீ போ, ஏதோ பேசாத, கிளம்பு. நான் வரல. போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். என்ன பண்ணுவ? நீ போனா என்ன?
நான் போறேன். சக்தி வழி விடு, நான் போறேன். வழி விட முடியாது. என்ன பண்ணுவ? ஏ பர்வீன், என்னடி என்ன நடக்குதுங்க? அதண்டி நானும் பார்த்துட்டு இருக்கேன். இல்ல இல்ல, நம்ம சீனியரு ரொம்ப டீசெண்டானவர். இது சும்மா சும்மா ட்ரைலர் தான், வேற ஒன்றும் இல்லை. ஆமா ஆமா, எங்க அண்ணன் ரொம்ப டீசென்ட் தான். எங்க அண்ணனோட டீசென்ட் நேற்று நைட்டு தான் நானே கேள்விப்பட்டேன். ஐயோ, இவ இதை பார்த்ததுக்கே வாயை பொழந்துட்டாளே. பர்வீனுக்கு மட்டும் ஏற்கனவே நடந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா பொட்டுன்னு போயிடுவாளோ. சக்தி வழி விடு, நான் போறேன். இந்த மேல பண்ணாத, எனக்கு பயமா இருக்கு. கையெடு, நான் போறேன். ஏய், உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? இப்போ எதுக்கு என்ன பார்த்து பயப்படுறேன்? நான் என்ன பேச பேசலாம் இல்ல, நான் உன்னை ஏதாவது பண்ணிட்டேனா? இங்க பாரு, உனக்கு எனக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் விட்டு தானே இருக்கேன். அப்புறம் என்னடி இன்னும் ஒன்று கட்டி பிடிச்சி கிஸ் பண்ண மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அதை நீ தனியா வேற பண்ணணுமாண்ணா? அதை ஆல்ரெடி பண்ணிட்டியே. பாவம் ஸ்ரீகுட்டி, அதை நினைச்சுதான் இப்ப வரைக்கும் பயந்துட்டு இருக்கா போல இருக்கு. நான் கூட அவ பயத்துக்கு வேற என்னமோ காரணம்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது. ஐயோ ஸ்ரீ, என்னத்த சொல்றது? டே அண்ணா, இப்படி ரகடா பிஹேவ் பண்ணா அவ என்ன பண்ணுவா? அவளே குழந்தை மாதிரி. அவகிட்ட கொஞ்சம் சாஃப்டாலாம் மூவ் பண்ணணும். ஏண்டி சுபி, உங்க அண்ணனுக்கு இந்த சாஃப்டா டீல் பண்றதுன்னா என்னன்னு தெரியாதாடி? அது தெரிஞ்சாதான் எங்க அண்ணன் எப்பயும் ஸ்ரீயோட லவ் வாங்கிட்டு இருப்பாரு. அது தெரியாதனால தானே இதோ இப்படி இருக்காரு. ஸ்ரீயை நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அண்ணனுக்கு சொல்லி தாண்டி கொடுக்கணும், வேற வழியே இல்லை. ஆமாடி சுபி, இப்படியெல்லாம் ஸ்ரீ கிட்ட நடந்துக்கிட்டா ஸ்ரீ எப்படி இவர் லவ் அக்செப்ட் பண்ணுவா? சீனியருக்கு லவ் பண்றது எப்படின்னு நம்ம கிளாஸ் எடுப்போம். ஏய், லவ் பண்றது எப்படி இல்ல, சாஃப்டா லவ் பண்றது எப்படின்னு கிளாஸ் எடுக்கணும் எங்க அண்ணனுக்கு. கரெக்ட் கரெக்ட், சாஃப்டா லவ் பண்றது எப்படின்னு சீனியருக்கு கண்டிப்பா கிளாஸ் எடுத்தே ஆகணும். சீனியரு நம்மள மாதிரி பொண்ணுன்னு ஸ்ரீ நினைச்சிட்டாரு. அதான் இப்படி ரகடா மூவ் பண்றாரு. இப்படியெல்லாம் மூவ் பண்ணா அவ மூவ் ஆன் பண்ணிட்டு போயிடுவாளே. என்ன கேட்டல? எதுக்கு என்ன பார்த்து பயப்படுறான்? என்ன பண்ணிட்டேன் உன்ன? ஏய், கேக்குது பதில் சொல்றீ. என்ன உன்னை கட்டி பிடிச்சி உங்களை கிஸ் பண்ணிட்டனோ? அதனால என்ன பார்த்து பயப்படுறியா? சக்தி, இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு இப்ப என்ன வேணும்னு சொல்லு. எனக்கு என்ன வேணும்னு கேட்டா கொடுத்துருவியா? அது அது நீ போயிடுவியா சொல்லு. நீ கொடுத்துட்டா நான் போயிடுவேன். இல்ல, நான் கொடுக்க மாட்டேன். என்கிட்ட அது இல்ல. அப்போ நான் என்ன கேட்க போறேன்னு உனக்கு புரிஞ்சிருச்சு, அப்படிதானே? அப்படின்னா இல்ல. சக்தி கையெடு, நீ கையெடு, நான் போறேன். சரி, கை எடுக்கிறேன். வா, எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வெளியில போலாம். வாடி. இல்ல, நான் வரல. நான் ரூம்ல தான் இருக்க போறேன். சரி, சாஃப்டா சொல்லி கூட்டிட்டு போலாம்னு நினைச்சேன். மேடம் வர மாட்டீங்கன்னு ரொம்ப அடம் பிடிக்கிறீங்க. எப்படி கூட்டிட்டு போகணும்னு எனக்கு தெரியும். கூட்டிட்டு போறேன். பர்வீன், என்னடி பண்ண போத அண்ணன்? எருமை, நானும் உன் கூட தானே இருக்கேன். எனக்கு என்னமோ முன்னாடி உங்க அண்ணன் சொல்லிட்டு போயிட்ட மாதிரி என்ன பண்ண போதுன்னு கேக்குறேன். இரு, நானும் உன் கூட தானே இருக்கேன். அப்படி என்னதான் சீனியர் பண்றாருன்னு பாப்போமே. சக்தி, என்ன பண்ணிட்டு இருக்க? விடு என்ன, விடு சக்தி. ஐயோ பர்வீன், என்னடி என்னடி நடக்குதுங்க? அண்ணன் போற போக்க பார்த்தா இங்க வேற என்னமோ நடந்துற போல இருக்கே. எண்டி சுபி, நம்ம இங்க தெரியாம ஒளிஞ்சு நின்னுட்டோமோ? லவ்ஸ பார்க்கலாம்னு நின்னோம், இங்க வேற படம் பார்க்கற மாதிரி வந்துருமோ? ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்குடி. சக்தி, விடு, எனக்கு பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு, நான் கீழே விழுந்துருவேன். விடு சக்தி, என்னை இறக்கி விடு. ஏய், அப்படியெல்லாம் உனக்கு கீழே விட மாட்டேன்டி. பத்திரமா தான் பிடிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் கூப்பிட்டா வர மாட்டேன்னா அதான் தூக்கிட்டு போனான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் சும்மா சொல்றேன்னு நினைச்சேன். சும்மாலாம் இனிமே சொல்ல மாட்டேன். தூக்கிட்டு போகணும்னு முடிவு பண்ணா தூக்கிடுவேன். அதான் தூக்கிட்டேன். போலாமா? வேணாம் வேணாம், நீ என்னை இப்படி கூட்டிட்டு போனேன்னா வெளியில பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. வேணாம், என்னை இறக்கி விடு. ஏய், அவங்க தப்பா நினைச்சா என்ன, தப்பா நினைக்கலன்னா என்ன? சரி, நீ எதுக்கு என்ன பார்த்து பயப்படலாம் எனக்கு தெரியல. ஆனா எனக்கு உன்னை பார்த்தாலே மனசுக்குள்ள வேற என்ன நினைப்பெல்லாம் வருது. இது அவங்களுக்கு சொன்னா புரியுமான்னு தெரியல. என்னமோ சரி விடு. சக்தி, என்னை இறக்கி விடு. நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற பாரு. சரி, இறக்கி விடுறேன். அப்ப வெளியில வரியா? இல்ல, வர மாட்டேன். அப்போ உன்னை இறக்கலாம் வர முடியாது. இப்படியே தூக்கிட்டு போய் பஸ்ல உட்கார வச்சிடறேன். வா. வேணாம் வேணாம் வேணாம், என்னை இறக்கி விடு. நானே வரேன், நானே வருவேன். என்னை இறக்கி விடு. நிஜமா வரியா? வரேன்,
இறக்கி விடு. இறக்கி விடுறேன். வரலன்னா மறுபடியும் தூக்கிடுவேன், பாத்துக்க. இல்ல இல்ல வர, இறக்கி விடு. அது பரவாயில்லடி, ஸ்ரீ எப்படி கூப்பிட்டா வருவான்னு சீனியருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கடி. நான் கூட சீனியர் இப்படி பண்ணதும் ஸ்ரீ இன்னும் கோவப்படுவான்னு நினைச்சேன். ஆனா குட்டி பாப்பா அடங்கிட்டாலே. ஆமாடி பார்வீன், நான் கூட அண்ணன் இப்படி பண்ணதும் அண்ணன் ஏன்டா இப்படி பண்ணுது இன்னும் மேல மேல ஸ்ரீ குட்டி பயம் பொறுத்ததுன்னு நினைச்சேன். பரவாயில்ல, இந்த பயம் கூட ஒரு வகையில நல்லா தான் இருக்கு. அதனால தானே ஸ்ரீ வரேன்னு சொல்லியிருக்கா. இதானே நமக்கு தேவை. அதேதான், அதை சொல்லு. சரி சரி, எப்படியும் ஸ்ரீ வரேன்னு சொல்லிட்டாலே, அது வரைக்கும் போதும். ஏய், என்ன தோமா, சாரிடி. நீ வரமாட்டேன்னு சொன்னதும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனாலதான் இப்படி பண்ண போய் தானே நீ வரேன்னு சொன்ன. எனக்கு நீ வரணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதான் கோவப்படாதா. சாரி. போலாமா? போலாம், வெளியில போலாம். கண்டிப்பா போலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ, நேற்று நைட்டு எனக்கு ஒரு கனவு வந்ததுடி. ஏண்டி சுவி, சீனியருக்கு குசும பத்தியா? அவளே வரேன்னு சொல்லிட்டா. இப்பதான் என்னமோ கனவு வந்தது நினைவு வந்ததுன்னு. இதெல்லாம் இப்ப முக்கியமாடி. இருடி, கனவுல என்ன வந்தது நம்மள கேட்டு தெரிஞ்சுப்போம். போலாம், வெளியில போலாம். போலாமா? அதுக்கு முன்னாடி என் கனவுல என்ன வந்ததுன்னு நீ தெரிஞ்சுக்கணும்ல. அது எனக்கு உன்கிட்ட சொல்லணும்னு தோணுது. ப்ளீஸ், அதை மட்டும் சொல்ற கேளு. வேணாம், போலாம். ஸ்ரீ, நைட்டு என் கனவுல நீ என் ரூம் தேடி வந்த. அப்போ நான் உன்னை கட்டி பிடிச்சேன். ஆத்தாடி, லவ்ஸ பார்க்கலாம்னு இருந்தது ஒரு குத்தமா? சீன் வேற எங்கெங்க போதே. ஏ சுபி, இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கணுமாடி? கேட்க கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாவும் இருக்கல. இருந்தது இருந்துட்டோம். ஈரே, மிச்சதையும் கேட்டுட்டு போயிடுவோமே. சக்தி, எனக்கு எனக்கு வெளியில போகணும். ப்ளீஸ், நம்ம வெளியில போலாமா? சரி சரி சரி, நான் எதுவும் சொல்லல, போதுமா? உன்கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசலாம்னு நினைச்சேன். நீ என்னை பார்த்தாலே பயப்படுற. அப்படி நான் என்னதான் பண்ணேன்னு தெரியல. சரி வா, போலாம். போலாமா? எதுவும் நான் பேசல, போதுமா? வாமா போலாம். நாளாகும் சின்ன ஆவாரம் பூ தேன் வேண்டும் வண்டோடு கூட என்று நான் பார்த்ததும் தானா சொல். 10 மணி வரை இல்லை இந்த மயக்கம். இதயத்தில் வெடி ஒன்று விட்டு விட்டு வெடிக்கும். இந்த பூமி மீது வந்து நானும் பிறந்ததற்கு பொருள் இருக்கு, பொருள் இருக்கு. அவள் வருவாள, அவள் வருவாள, அவள் வருவாள. என் உடைந்து போன நெஞ்சை ஒட்ட வைக்க அவள் வருவாள. என் பள்ளமான உள்ளம் வெள்ளமாக அவள் வருவாள். இங்க பாருடி, நான் ரொம்ப அழகா வரணும், சரியா? என்ன அழகா போட்டு ரெடி. இங்க பாரு, இன்னும் நிறைய ஸ்டில்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன அழகழகா எடுக்கணும், சரியா? ஏடி 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 பார்க்கலாம். சுபி, நீ சொல்றதெல்லாம் சரிதாண்டி. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை இருக்கே. பிரச்சனையா? என்னடி? கேமரா ஏதாவது மக்கார் பண்ணா என்ன? இல்லையே, இது அண்ணனோட கேமரா தானே, நல்ல கேமரா தானே, எனக்கு தெரியுமே. என்னடி பிரச்சனை? ஐயோ சுபிமா, நான் சொன்னதை நீ தப்பா எடுத்துக்கிட்ட. பிரச்சனை கேமரால இல்லம்மா, போஸ் கொடுக்குற ஆள் மேல. ஏன்னா போஸ் கொடுக்குற ஆள் அழகா இருந்தா தானே கேமராவில் அழகா வரும். அங்க எதுவுமே இல்லைன்னா இங்க எப்படி வரும்? என்னங்கடி, 2 பேரும் நக்கல் பண்றீங்களா? எனக்கு என்னடி குறைச்சது? நான் அழகா தான் இருக்கேன். உங்களை விட நான் ரொம்ப அழகா தாண்டி இருக்கேன். ஐயோ சுபிமா, அது நம்மளே சொல்லிக்க கூடாது. அடுத்தவங்க சொன்னாதான் நம்ம அழகா இருக்குன்னே அர்த்தம். நீயே சொல்லிக்கிட்டா எப்படிமா? ஸ்ரீ, என்னடி நீ அவ கூட சேர்ந்து சிரிக்கிற? அது சாரிடி சுபி, பர்வீன் சொன்னதும் எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்துருச்சுடி. சாரி சாரி. நீ அழகா இருக்கடி, ரொம்ப அழகா இருக்க. பர்வீன் தான் ஏதோ சும்மா விளையாடிட்டு இருக்கா. உனக்கு என்னடி குறைச்சல்? நீ ரொம்ப அழகா இருக்க. போடி, போய் சொல்லாத. கிண்டல் பண்ணி சிரிக்கிறதுலாம் சிரிச்சுட்டு இப்ப என்ன சமாதானப்படுத்துறியா அழகா இருக்கேன்னு? போடி. ஏய், ஸ்ரீயை பத்தி தான் தெரியும்ல, அவ எப்பவுமே உண்மையை தாண்டி பேசுவா, போய் சொல்ல மாட்டாடி. ஏ சுபி, நான் சிரிக்கணும்லாம் சிரிக்கலாம், முறைக்காத.
என்ன அறியாமலே தன்னால வந்துருச்சு. அப்பா மேடம் இப்போது சிரிச்சாங்களே, ரொம்ப சந்தோஷம். இவருக்கு கிளம்புனதுல இருந்து இங்க வந்த வரைக்கும் உடனே இருந்தோம். போதா குறைக்கு ஃபீவர் அது இதுன்னு எல்லாம் வந்துட்டு போயிடுச்சு. இப்பதான் சிரிக்கவே ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம பக்கத்துல போகணும், அவ்வளவுதான் இந்த சிரிப்பும் ஓடி போயிடும். ஜெய் சக்தி பக்கத்துல போகாத, இது ஒரு மாதிரி நின்று ரசிச்சுக்க. நம்ம பக்கத்துல போகணும், அவ்வளவுதான். கண்ண மொழி ரெண்டுத்தையும் பெருசாக்கிட்டேன். சக்தி நீ போ, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. இப்ப என்னடி போட்டோ எடுக்கவா வேணாம் வாடி? அங்க என்ன இருக்கோ அதான் இங்க வரும். எடுக்கணுமா வேணாவா? எடுத்து தொலைங்கடி. என்ன வருதோ வரட்டும். ரொம்ப கிண்டல் பண்றீங்களா நீங்க? உங்களுக்கு இருக்குடி மூஞ்ச மோகரையும் பாரு. இவளுக்கு மட்டும் அப்படியே ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்க மாதிரி நினைப்பு. உங்களை விட நான் ரொம்ப அழகா தான் இருக்கேன். முதல்ல இதை போய் அந்த ஆள்கிட்ட கேட்கணும். அந்த ஆள் என்ன சொல்றான்னு பார்க்கணும். ஏய் சுபி, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. சிரிச்சிட்டு இருக்கும்போது கூட இந்த அளவுக்கு அழகா இல்லடி. கோவப்படும் போதா ரொம்ப கியூட்டா இருக்கேடி. வேணாண்டி பார்வீன், மண்டைய பொழந்துரும் பாத்துக்க. நான் ஒன்னும் போய் சொல்லலடி, சீரியஸா தான் சொல்றேன். நான் சொல்றதை நம்ப மாட்டேல. ஸ்ரீ கிட்ட வேணா கேட்டு பாரு. நீ கோவப்படும் போது அழகா இருக்கேன்னு ஸ்ரீயா சொல்லுவா. ஸ்ரீ சொல்லடி. ஸ்ரீ என்னடி அப்படி அடி இருக்க? சுபி இப்ப நான் போய் சொல்லுவா உண்மை சொல்லவா? ஸ்ரீ வர வர நீ இந்த பர்வீன் கூட சேர்ந்து ரொம்ப கேட்டு போயிட்ட. உன்னை சும்மா விடக்கூடாது. மவள அங்கே நில்லு. இப்ப வரேன்டி. ஐயோ இல்ல இல்ல நான் இல்ல. அம்மா ஏய் பாத்துவே, இது வாங்க பழகுறேன், வித்தைய வாங்க பழகுறேன், உறங்கிட பழகலையே முன்னாடி, நீ உசுர வாங்கி தொலைக்கிறியே அம்மாடி. இங்க பார்வீன், என்னடி நடக்குதுங்க? எங்க போனாலும் ஜோடி சேர்ந்துடுறாங்க. எப்படி இவங்களால மட்டும் முடியுது? அது ஒண்ணு என்ன சுபிச்சனும், அதுக்கெல்லாம் ஒரு மகராசி வேணும். அந்த மகராசி நம்ம ஸ்ரீக்கும் நம்ம சீனியருக்கும் இருக்கு. பாவம் ஒரு சிலவங்களுக்கு தான் இல்ல. ஏறுமே, என்னடி நீ என்னதானே சொல்ற? அட டியூப் லைட், அதுவே உனக்கு இப்பதான் புரியுதா? அது சரி, உனக்கெல்லாம் இன்டைரக்டா சொல்லக்கூடாது, டைரக்டா தான் சொல்லணும் போல. ஏன்டி இப்படி சொல்ற? அப்புறம் என்னடி மக்கட்ட, நாளைக்கு மார்னிங் நம்மள கிளம்ப போறோம். இன்னைக்கு ஒரு நைட்டு தான் இருக்கு. நீ எங்கேயாவது கார்த்திக் சீனியர் கிட்ட உன் லவ் சொன்னியா? என்னமா டூர்ல இருந்து கிளம்பதுக்குள்ளார கிழிச்சிடுற கழட்டிடுற மாட்டிடுறேன்னு சொன்ன. கிழிச்சியா, கலட்டினியா, மாட்டினியா? இப்படிலாம் சொல்லாதடி. எனக்கு எப்படியாவது லவ் சொல்லணும்னு ஆசை. சொல்லலாம்னு தைரியத்தை வர வலிச்சுட்டு அவர்கிட்ட போனா அவர் முகத்தை பார்த்ததும் வாயில வார்த்தையே வர மாட்டேதுடி. அட எருமை, உனக்கு சொல்ல தைரியம் இல்லைனா அவரை சொல்ல வைக்கணும்டி. அவரை சொல்ல வைக்கிறோமா? அது எப்படி? அவரே வந்து சொன்னாதானே உண்டு. அவர்தான் சொல்ல மாட்டேங்கிறாரு. அடியே லூசு, கார்த்திக் சீனியர் எப்படியாவது அவரே வந்து உன்கிட்ட லவ் சொல்ற மாதிரி ஏதாவது வேலை பாருடி. என்ன வேலைடி பாக்குறது? நான் வேணா ஏதாவது சோசியல் சர்வீஸ் பண்ணட்டுமா? அதை பார்த்து அவர் மயங்கி என்கிட்ட அவர் காதல சொல்லிடுவார்ல. சோசியல் சர்வீஸ் எருமை, நீ எல்லாம் லவ் பண்றதுக்கு லாய்க்கு இல்லாதபடி. ஏண்டி அப்படி சொல்ற? அப்புறம் என்னடி, டூருக்கு வந்த இடத்துல சோசியல் சர்வீஸ் பண்ணுவியா? அப்படி நீ பண்ணிட்டா கார்த்திக் சீனியருக்கு உன் மேல லவ் வந்தோம். ஓடி வந்து ஐ லவ் யூ சுபிச்சலோ அப்படின்னு சொல்லிடுவாரு பாரு. அரவிந்த் சும்மா சும்மா திட்டாதடி. சரி நீ தான் ஏதாவது ஐடியா கொடு. உன்னை திட்டுறதோட நேரத்துல என்ன நினைச்சு சந்தோஷப்படு. மவள ஏதோ என் கையில கட்ட கிடைச்சுன்னு நினைச்சுக்க, மண்டை ரெண்டா பொழந்துடும் பாத்துக்க. சோசியல் சர்வீஸ் பண்ணுவாளாமா, அதை பார்த்துட்டு கார்த்திக் சீனியர் இவளை பார்த்து மயங்கிடு வராமா, ஓடி வந்து காதல் சொல்லிடு வராமா. மகரைய பாரு எரும மாடு. நான் சொன்னது அவரை பொறாமப்படுறாத மாதிரி ஏதாவது பண்ணடி. நீ ஏதாவது பையன் கிட்ட பேசும்போது அவர் அதை பார்க்கணும், பார்த்து காண்டாகணும். காண்டாகி என்னடா நம்மால் வேறொரு பையன் கிட்ட பேசிட்டு இருக்காளேன்னு அவர் கொஞ்சம் பொறாமப்படணும். அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவியா? அந்த மாதிரி பண்ண சொன்ன சோசியல் சர்வீஸ் பண்ண போறாளாமா. மகரையும் பாரு. ஆமால, இப்படி ஏதாவது பண்ணாதான் சாரு என்கிட்ட போசஸ் ஆவார்ல. சாரிடி பார்விங், என் மூளை சரியா வேலை செய்ய மாட்டேங்குதுடி. என்னன்னே தெரியலடி. வேற ஒண்ணும் இல்ல, அங்க மூளைன்னு ஒண்ணு இருந்தா தானே வேலையை செய்யும். அதான் அங்க இல்லையே. ஏண்டி பார்த்து வர மாட்டியாடி? இதெல்லாம் இவ்வளவு ரிஸ்கான இடம், இப்படி ஓடி விளையாடுற? விளையாடு வேணான்னு சொல்ல, இப்படி எல்லாம் ஓடாத, புரியுதா? நான் இருக்க போய் போச்சு, இல்லைன்னா கீழே தாண்டி விழுந்திருப்பேன். தேங்க்ஸ் சக்தி, என்ன விழாம
காப்பாத்தினதுக்கு. சரி கை எடு, நான் போறேன். ஏய் சக்தி, இதுதான் நல்ல சான்ஸ். ஆனா பர்வீன் கிட்டே சொல்லிக்கிட்டே எப்படி கேட்கறது? ரெண்டு பேரும் நம்ம தப்பா எடுத்துக்கிட்டோம். சீனியர், உங்க மைண்டுக்குள்ள ஓடுற கால்குலேஷனை நான் கேட்ச் பண்ணிட்டேன் சீனியர். டோன்ட் வரி, இதோ இப்பவே முடிச்சு விட்டுறேன். அப்படியே நில்லடி. உனக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் செமையா இருக்கு. நீ இந்த பேக்ரவுண்ட்ல நிக்கும் போது உனக்கு தனியா ஒரு கலையம் வந்துருச்சு. நீ அப்படியே இரு, நான் ஒரு ஸ்டில் எடுத்துக்கிறேன். பர்வீன் ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏய் பர்வீன், பிளான் போட்ட போல இருக்கேன். அமைதியா இரு பர்வீன். இல்ல போட்டோலாம் எடுக்க வேணும். ஐயோ ஸ்ரீ, நீ அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். நீ ஆடாம அசையாம மட்டும் நில்லு. சீனியர் சீனியர், நீங்க கொஞ்சம் அப்படி நில்லுங்க சீனியர். அப்பதான் ஸ்ரீயோட பேக்ரவுண்டு ரொம்ப பக்காவா இருக்கு. நீங்களும் ஆடிடாதீங்க, அசைஞ்சிடாதீங்க. ஒரே ஒரு ஸ்டில் எடுத்துறேன். பர்வீன், நான் ஆடவும் மாட்டேன், ஆசையவும் மாட்டேன். ஸ்ரீக்கு இந்த பேக்ரவுண்டா பொருத்தமா இருக்கும். நீ எடுமா. அதான் சீனியர், இது இப்பவே எடுத்துறேன். பர்வீன் வேணாம் சொன்னா கேளு. இருமே பேசாம இருடி. எவ்வளவு ஒரு அழகான ஸ்டில் எடுத்துற போல இருக்கு. பர்வீன் சீக்கிரம் எடு. எடுத்துட்டா போது. பர்வீன் சொல்றேன்ல, வேணாம் விடு. ஸ்ரீ கொஞ்ச நேரம் அமைதியா இருடி. சீனியர் அப்படி ஸ்ரீ தோல் மேல கை போடுங்க பார்க்கலாம். தோல் மேல தானே, இதோ போட்டுட்டா போகுது. ஏய் அங்க பாருடி, பர்வீன் போட்டோ எடுக்கறானா? நீ அழகா இருக்கணும்ல, அங்க பாரு. ஸ்ரீ என்ன பாருடி, அங்க பார்த்தா எப்படி? அட இந்த ஸ்டைல் கூட நல்லா தான் இருக்கு. இப்படி எடுத்துறேன். ஏய் என்ன இப்படி பாக்குற? இப்படி எல்லாம் பார்க்காத. கடிச்சிட்டு போ. வாலிப குறும்புகள் ஜாதிகள் சொன்னது ஐயையோ. பூக்கள் அவளை பார்த்து பார்த்து ஆட்டோகிராஃபை கேட்டு கேட்டு கைகள் நீட்டியதோ. பர்வீன் நிறுத்து, நிறுத்துன்னு சொல்றல பர்வீன். இதுக்கு மேல எடுக்காத, நிறுத்து. ஸ்ரீ இப்ப எதுக்கு கத்துற? இந்த வியூ நல்லா இருக்குடி. இந்த வியூல உன்னை நிக்க வச்சு போட்டோ எடுக்கும்போது அவ்வளவு அழகா இருக்கு. நீ இப்ப எதுக்கு கத்துற? பர்வீன் நீ போட்டோ எடுக்க வேணும், ஒன்னும் எடுக்க வேணும். கொஞ்சம் சும்மா இருக்கியா? நான் போறேன். ஸ்ரீ இப்ப என்ன ஆயிடுச்சு? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? இங்க பாரு, நீ நில்லு, நான் உன்னை போட்டோ எடுக்கிறேன். ஒன்னும் ஆகாது, நில்லு. ஸ்ரீ இதெல்லாம் ஒரு மெமரி ஸ்ரீ. மறுபடியும் நம்ம மூணாருக்கு எப்போ வருவோம்னு தெரியாதுல்ல. வரும்போதே இந்த மாதிரிலாம் ஸ்டில்ஸ் எடுத்து வச்சுக்கணும்ல. இதெல்லாம் நமக்கு ஒரு மெமரிஸ் மாதிரி தானே, அதனால சொல்றோம். நில்லு பர்வீன், நீ எடு. பர்வீன் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பர்வீன் அந்த கேமராவை கூட. ஏய் ஸ்ரீ எதுக்கு நீ இப்படி கோவப்படுற? என்னாச்சு? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? பர்வீன் சாரி, நான் உன் மேல கோவலாம் படலாம். இந்த மாதிரி போட்டோலாம் எதுவும் எடுக்காத. இதெல்லாம் எனக்கு எதுவும் பிடிக்கல. சாரி பர்வீன். ஏய் நில்லு. சக்தி வழி விடு, நான் போகணும் சக்தி. நான் வழி விடுறதுனா இருக்கிறோம். ஆமா, இப்போ எதுக்கு பர்வீன் கிட்ட அப்படி கோவப்பட்டேன்? கோவப்பட்டது மட்டும் இல்லாம அவர்கிட்ட இந்த கேமராவையும் அப்படி போடுங்கண்ணா. என்னடி உன் பிரச்சனை? நீ இவ்வளவு கோவப்படுற அளவுக்கு அப்படி பர்வீன் எதுவும் பண்ணலையே. ஒரு போட்டோ தானே எடுத்தோம். உனக்கு போட்டோ எடுத்தது பிரச்சனையா இல்ல? சக்தி எனக்கு போட்டோ எடுத்தது மட்டும் தான் பிரச்சனை. எனக்கு இந்த போட்டோ எடுக்கிறதுலாம் பிடிக்காது. அதனால நான் பர்வீன் கிட்ட அப்படி சொன்னேன். நான் உன்னை பர்வீன் மேல கோவலாம் படலாம். பர்வீனுக்கு தெரியும், என்னை பத்தி தெரியும். நான் யார்கிட்டயும் கோவப்பட மாட்டேன்னு அவளுக்கு தெரியும். நீ நகர், வழி விடு. அவள் அந்த அளவுக்கு பேசிட்டு நம்ம கோவப்படலன்னு சொல்றான். முதல்ல அவகிட்ட சாரி கேளு. போ. பர்வீன் சாரிடி, ஏதோ மைண்ட் அப்செட்ல நான் இப்படி உன்கிட்ட பேசிட்டேன். சாரி. ஹே லூசு, நான் இப்போ உன்கிட்ட கோச்சிட்டேன்னு சொன்னா நீ எப்படின்னு எனக்கு தெரியாது. இது நாள் வரைக்கும் மேடம் கத்தியே பேசுனதெல்லாம் ஒரு போட்டோக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறேன்னா அப்போ நான் சொல்ல வேண்டியதில்ல, உன் மனசுக்கே தெரியும். பர்வீன் நான் அங்கே வெயிட் பண்ணுறேன். நீங்க நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க, நான் அங்கே போகிறேன். நான் பர்வீன் கிட்ட சாரி கேட்டுட்டேன். இப்போ வழி விடு சக்தி. அவகிட்ட சாரி கேளுன்னு தான் சொன்னேன். நான் கேட்க மாட்டேன், அவ என் ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு எதுவுமே பேசாம அவகிட்ட உடனே சாரி கேட்டேன். நான் செஞ்சது தப்பல்ல, அவ எதுவுமே பண்ணல. ஆனா நான் சும்மாவே கத்திட்டேன்ல, அது தப்பல்ல. அதான் நீ சொன்னது சரிதானே. அவகிட்ட ஏன் கோவப்பட்டேன்னு கேட்டல, அப்ப நான் சாரி கேட்கணும் தானே. தேங்க்ஸ் டி.
வழி விடு, நான் போறேன். நீ போறதா இருக்கட்டும், கேமரா கையோட எடுத்துட்டு போறேன். அது நீ எடுத்துட்டு போனா எப்படி? அவங்க போட்டோலாம் எடுத்துட்டு வந்தாங்களா, அவங்க கிட்ட கொடு, போட்டோ எடுக்கட்டும். இல்ல, நான் என் போட்டோஸ்லாம் டெலீட் பண்ணிட்டு கொடுக்குறேன். அப்புறமா எடுக்கட்டும். வழி விடு, நான் அங்க போய் உட்காந்துட்டு டெலீட் பண்ணணும். போல இதை எடுக்கணும் எவ்வளவு ஆசையா இருந்தோம். அசால்ட்டா டெலிட் பண்றேன்றோம். உன்னை விட்டுருவேன்? ஏய், அது ஏன் கேமரா, கொடுத்துட்டு போ, எனக்கு வேணும். நான் நிறைய ஸ்டில்ஸ் இருக்கும், கொடு கொடு. கொஞ்சம் நேரம் கழிச்சு தரேன். கொஞ்சம் நேரம் தான் வேணும், எனக்கு இப்பவே வேணும். கொடுத்துட்டு போடி. ஏ பர்வீன், ஸ்ரீய பத்தியா ஏதாவது பண்ணி அந்த போட்டோஸை டெலீட் பண்ணிடலான்னு முடிவில் இருக்கான். ஆனா அண்ணன், நான் விடுவேனான்னு இருக்கேன். 2 பேர்ல யார்டி ஜெயிப்பாங்க? சந்தேகமே வேணாம், நம்ம சீனியர் தான் ஜெயிப்பாரு. என்ன, என் கேமரா கொடுத்துட்டு போ, அது ரொம்ப காஸ்ட்லியானது. அப்படியெல்லாம் உன்ன மாதிரி சின்ன பிள்ளை கையிலலாம் கொடுக்க முடியாது. கொடுத்துட்டு போடி. இல்ல, கொஞ்ச நேரத்துல தரேன். அப்படிலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்னா கொடு. சரி, நான் இந்த போட்டோஸை மட்டும் பார்த்துட்டு கொடுக்கவா? நீங்க இப்படி எல்லாம் சொன்னா நாங்க நம்பிடுவோம். முதல்ல பாக்குற சாக்குல டெலிட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். விடுவேன்? ஏய், கேமரா குடுறி. நிறைய ஸ்டில்ஸ் இருக்கணும். நான் இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சுபி கிட்ட கேமரா வாங்கிட்டு போலாம் தான் வந்தேன். சரி, நீங்க போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்கன்னு வெயிட் பண்ணா நீ என்ன எடுத்து தனியா போறேங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது. கேமராவை கொடு. மாட்டேன், கொடுக்க மாட்டேன். இங்க பாரு, பர்வீனும் சுபியும் இருக்கான்னு கூட பார்க்க மாட்டேன். அந்த கேமராவை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். வாங்க வேண்டிய விதத்துல வாங்கிடுவேன். வாங்கட்டா? நான் தர மாட்டேனே. நீ தரலனா என்னால உன் கையில இருக்க கேமரா வாங்க முடியாதா என்ன? ஏய் சக்திடி, உன் கையில இருக்க கேமராவை வேற மாதிரி வாங்குவேன். எப்படி வாங்குவேன்னு சொல்லட்டுமா? உன் லெஃப்ட் ஹேண்டை பிடிச்சி இழுத்து உன் இடுப்பை இறுக்கமா பிடிச்சேன். உன்னை இறுக்கமா தட்டி பிடிச்சேன். உன் ரைட் ஹேண்ட்ல இருக்க கேமராவை வாங்கிடுவேன். என்னடி லாஸ்டா என்ன சொன்னு புரிஞ்சிருக்காவே? தெளிவா சொல்லட்டுமா? உன்னை இறுக்கமா கட்டி பிடிச்சேன். உன் கையில இருக்க கேமராவை என் கைக்கு கொண்டு வந்துடுவேன். எப்படி, அப்படியே செய்யணுமா? சக்தி, இந்த உன் கேமரா நான் உன்கிட்டயே கொடுத்துறேன். இல்ல, நீ வச்சுக்க. எனக்கு அப்படி வாங்கதான் பிடிச்சிருக்கு, இப்படி வாங்க பிடிக்கல. நான் அப்படியே ட்ரை பண்றேனே. இல்ல, எனக்கு கேமரா வேணாம். இந்த உன் கேமரா தானே, இது உன் கையில தான் இருக்கணும். இந்த பிடிச்சிக்க. சுவி, நான் சொல்லல நம்ம சீனியர் தான் ஜெயிப்பான்னு. ஜெயிச்சுட்டாரு பத்தியா? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஃப்ரெண்டா அண்ணனான்னு பார்த்தேன், கடைசியில் அண்ணன் தான் ஜெயிச்சாரு. இந்த கேமரா வாங்கிக்க, வாங்கிட்டு வழி விடு, நான் அங்க போய் உட்கார போறேன். கொடு. அப்பா, என்ன குளிர் குளிருது. இந்த குளிருக்கு அதுக்கும் சூடா பஜ்ஜி போண்டா டீ குடிச்சா எவ்வளோ நல்லா இருக்கும். எந்திரிச்சு போனா குடிக்கலாம். எந்திரிக்க சோம்பேறியா இருக்கே. யாரா இந்த பக்கம் வராங்களாம் பார்ப்போம். அவங்கள்ட்ட வாங்க சொல்லிட வேண்டியதான். அங்க நிக்கிறது யாரு? கார்த்திக் மாதிரியே இருக்கு. கார்த்திகே தான். அங்க என்ன பண்றான்? எப்பா, வெளியில் என்ன குளிருது. சொற்று போட்டிருக்கோம், அப்படி இருந்து குளிருது. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அங்க உட்காந்துருக்கிறது சுபி தானே? இவன் என்ன தனியா உட்காந்துருக்கா? அவன் யாரு? இவன் யாரு இப்படி பார்க்கா? எப்பா, என்ன அழகு. யார் இந்த பொண்ணு இங்கே உட்காந்துருக்கா? பேசி பார்ப்போமா? காசா பணமா? பேசுவோம். ஐயோ, என்ன கிட்ட வாரான்? ஹாய். ஹாய். என்னங்க இங்கே உட்காந்துருக்கீங்க? இல்ல, சும்மாதான். சும்மா உட்காந்துருக்கீங்களா? ஏங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாதா? தனியாக உட்காந்துருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. நான் தான் கொஞ்சம் குளிர்தே சொல்லிங்க வந்து உட்காந்தேன். ஓ அப்படியாங்க, வாங்குங்க, பக்கத்து தான் டீ கடை. ஐயோ இல்லைங்க, வேண்டாம். சும்மா வாங்குங்க, உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி நினச்சிக்கோங்க. பக்கத்து தான் டீ கடை, சும்மா ஜம்முன்னு இருக்கும். சமோசா சாப்பிட்டு வரலாம், வாங்க வாங்குங்க. சமோசா கூட அப்படியே உங்களை மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க போய் சாப்பிட்லாம். என்ன சொல்லிட்டு இருக்கோம்? உட்காந்து கேட்டுட்டு இருக்கு பேர் லூசு மாதிரி. அட வாங்குங்க. இவன் யாரு பின்னாடி வந்து நிற்கிறான்? எவனாக இருந்தால் நமக்கு என்ன, நமக்கு நம்ம வேலை முடிஞ்சா போதும். இல்லைங்க, கார்த்திக் நிற்கிறாரு. இவர் எப்போ வந்தாரு? அதுவும் கொஞ்சம் கோவமாக இருக்கிற மாதிரி இருக்கு. வாங்க. அதான் கூப்பிடுறாரு, போங்க. அதான் உங்க ஃப்ரெண்டு கூப்பிடுறாரு, போங்கங்க.
ஒருவேளை கூப்பிட்றானோ? இருக்கும். அடுத்த பையன் கூட பேசுறதை பார்த்து கொஞ்சம் பொறாமையா இருக்கு போல. கூட கொஞ்சம் ஏற்றி விடுவோமா? உங்க பேர் என்னங்க? என் பேர் நிஷாந்த்ங்க. உங்கள் பேர் என்ன? என் பேர் சுபி. ரொம்ப முக்கியம். சரி நிஷாந்த், கடை எவ்வளோ தூரம் தள்ளி போகணும்? ரொம்ப தூரம் போகணுமா? ஐயோ சுபி, ரொம்ப தூரம்லாம் இல்லை, பக்கத்தில் தான். வாங்க, நான் கூட்டு போகிறேன். கை கொடு சுபி, நான் உன்னை கூட்டு போகிறேன். பாரா, ஆ, நல்லா கோவப்படுறான், பார்த்தாலே தெரியுது. ஐயோ, என்ன இது? கையை பிடிச்சிட்டான். ஐயோ, அட வா சுபி, போகலாம். நிஷாந்த், கையை விடு. அட வாங்க போகலாம். கையை விடு. என் கையை விடு. வா சுபி, போகலாம். இவன் என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கான்? வந்து ஹெல்ப் பண்ணலாம்ல? அவன் என் கையை பிடிச்சி எடுத்துட்டு இருக்கான். இவன் நின்று பார்த்துட்டு இருக்கான். சுபி, இவன் ஒருத்தன். என்னடா? டீ குடிக்க போகலாம், வா. ஐயோ, இவங்கிட்ட எப்படி தப்பிக்கிறது? இவன் வேற பின்னாடி பார்த்துட்டு தான் இருக்கான், காப்பாற்ற முடிக்கான். ஐயோ, அவனை கடுப்பேத்துறேன் சொல்லி இப்போ ஐயோ நான் மாட்டிக்கிட்டேன். ஒருத்தன் கல்லு மாதிரி நின்றுட்டு இருக்கேன், அவன் கையை பிடிச்சிருக்கான். இவன் அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்கா. ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னா என்ன இவளுக்கு? வா. கார்த்திக், யார் பாஸ் நீங்க? அவ கையை பிடிச்சி வச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கையெடுங்க. கார்த்திக். என்ன விட சொல்றோம், விட்டுறவா? ஐயோ, விட்டுறாதீங்க. கேட்டுச்சா காது? விட்டுறாதீங்களாம். உன்னை பார்த்து சொன்னாலா என்ன பார்த்து சொன்னாலா? என்ன பார்த்தா சொன்னா? சுபி, நீ என்ன பார்த்தானே சொன்ன. பாத்தீங்களா பாஸ், அவளே ஆமான்னு சொல்லிட்டா. நீங்க ஃபர்ஸ்ட் கையை விடுங்க, நாங்க கடைக்கு போறோம். என்னது? நான் ஆமான்னு சொன்னேனா? என்ன ஆமான்னு சொன்னாலா? ஐயோ இல்ல. அவ அப்படிதான் சொல்லிட்டு இருப்பா. நீங்க கையை விடுங்க பாஸ், நாங்க போறோம். ஏன்டா வாய் உளருது? ஐயோ, யாரே என்ன வச்சு இப்படி விளையாடுறாங்களே. பாஸ் கையை விடுங்க பாஸ். அவளை சொல்ல சொல்லு, நான் விட்டுடுறேன். சுபி, அவரை கையை விட சொல்லு. என்னது? அவனை கைவிட சொல்லவா? சொல்லு சுபி. ஏங்க, நீங்க யாருங்க? ஃபர்ஸ்ட் என் கையை விடுங்க. சுபி, என்ன சுபி, இவெல்லாம் நல்லா பேசிட்டு இப்ப அந்த கருவாயம் வரவும் என்ன யாரும் கேட்க? மவனே, என்னைய கருவாயன் சொல்ற? உனக்கு இருக்குடா. ஃபர்ஸ்ட் எங்க ரெண்டு பேரும் விடுங்க. யார் மேலடி கை வச்ச? ஏய், அடிச்சி நிறுத்து. ஒரு பொண்ணு உங்ககிட்ட பேசுனா உடனே அவ கையை பிடிச்சிடுறதானா? எப்படா அழைவீங்க போல? வெக்கமா இல்ல? ஏய், நீ நிறுத்துடி. ஏய், நான் வந்து பேச ஆரம்பிக்கும் போதே நீ பேசாம கம்முன்னு இருந்திருந்தேன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. நான் வந்து பேசணுன்னே அப்படியே பல்ல கட்டிட்டு பேச வேண்டியது. இப்போ என் மேல குத்தமா? டேய், நீ நிறுத்துடா. வந்துட்டான். பதில் சொல்றீ. நான் வந்து பேசும்போதே என்கிட்ட பேசாம இருந்தா நான் விட்டு அமைதியாக போயிருப்பேன்ல. நீ தானே பேசுன. அது நான் வந்து சொல்லு. என்ன பார்த்தா அவன் தான் கேள்வி கேட்கானே, சொல்லு. கார்த்திக். யாரு என்ன எவனு எதுவுமே தெரியாம பேச ஆரம்பிச்சிடுறது. அதுக்கப்புறம் குத்துதே கொடையுதேன்னு சொல்றது. ஏய், மவனே, இன்னைக்கு வாங்கி கட்டிட்டு தான் போற. சாரி சார், நீங்க பேசும்போதே நான் அமைதியா போயிருக்கணும். நானா வந்து பேசினது தப்பு தான், மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியா போயிருமா? அடிங்கு. என்னடா அதான் சாரி கேட்டால, கிளம்பு கிளம்பு. இன்னொரு நிமிஷம் இங்க இருந்த அப்புறம் என்கிட்ட நீ அடி வாங்குவ. சி. என்ன? என்ன பண்ணி வச்சிருக்க? இல்ல, சும்மா பேசிட்டு தான் இருந்தேன். அவன் என் கையை பிடிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் யாருன்னு தெரியுமா? தெரியாது. அறிவு இருக்கா? இங்க தெரிஞ்சவங்களே நம்ம கஷ்டமா இருக்கு, இதுல எவனே தெரியாம அவன் கூட பேசிட்டு இருக்க. இந்த பொண்ணுங்களை திருத்தவே முடியாது. ஹலோ, என்ன சொன்னா என்ன மட்டும் சொல்லு. அதென்ன பொண்ணுங்களெல்லாம் சேர்த்து சொல்ற? சரிம்மா தாயே,
இந்த பொண்ணு இருக்காளே, இந்த பொண்ணை திருத்தவே முடியாது. இப்போ ஓகேவா? உன்னமா தான் ஸ்ரீயும் அவ இருக்கட தெரியாம இருக்கா. நீ இருக்கியே. சாரி. ஆ? அதான் சாரி சொல்றல, அப்புறம் என்ன? போய் ஸ்ரீக்குள்ள இரு. ம். ஏ சரிடா, நான் போறேன். லூசு, என்ன விருப்பத்துறேன்னு பிரச்சனையில் மாட்டு தெரிஞ்சா. ஐ லைக் யூ.